ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பண்படுத்துங்கள். லேவியராகமம் 26:4 சொல்கிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். கனி தரும் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. கர்த்தர் செய்கிறது என்ன? ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்கிறார். நிலத்தை பண்படுத்தி உரமிடுவதே நாம் செய்ய வேண்டியது. இஸ்ரவேல் தேசத்தில் பொழியும் 2 வித மழைகளில் முதலாக பொழிவது முன்மாரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த மழை பெய்தவுடனே விவசாயிகள் தங்களுடைய தரிசு நிலங்களை எல்லாம் பண்படுத்தி விதைகளை விதைப்பார்கள். சில நாட்களில் அந்த விதைகள் முளைத்து எழும்பி பயிராகும். 2-3 மாதங்களுக்கு பிறகு அந்த பயிர் நன்றாக விளைய ஆரம்பிக்கும் நேரத்தில் இரண்டாவதாக பின்மாறி மழை பொழியும். இம்மழையினால் பயிர்கள் நல்ல மகசூலை கொடுக்கும். அறுவடை மிகவும் சிறந்ததாய் இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களில் முன்மாரி மழை பொழிந்தது. கிறிஸ்தவ மார்க்கம் வேரூன்றியது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் பின்மாரி மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது. பின்மாரி மழை பொழியத்தான் நாம் பெரிய அறுவடையை எதிர்பார்க்க முடியும். ஆகவேதான் பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சகரியா 10:1. நம்முடைய கடமை என்ன? முதலாவதாக நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும். அதை நல்ல நிலமாக உருவாக்க வேண்டும். நமக்குள்ளே விதைக்கப்படும் தேவனுடைய வசனங்கள் 30, 60, 100 பலன் தரும்படி நம் வாழ்க்கை பண்பட்ட நிலமாக விளங்க வேண்டியது அவசியம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்துவதன் அவசியத்தை உணராமல் ஏனோதானோ என்று இருந்து விடுகிறார்கள். பண்பட்ட வாழ்க்கையுடையவன் அதிகாலமே எழும்பி கர்த்தரை துதிப்பான். பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையுடையவன் ஒழுக்கமுடையவனாகவும் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவனாயும் இருப்பான். அவன் வேதம் வாசிப்பான், தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருப்பான், தேவனுடைய சபைக்கு சென்று ஆராதனையில் கலந்து கொண்டு சாட்சியுள்ள கனியுள்ள வாழ்க்கை வாழ்வான். பண்படுத்த வாழ்க்கை இல்லாமல் போகுமானால் மாம்சம் வெளிப்படும், கோபமும் எரிச்சலும் ஏற்படும். தரிசு நிலங்களிலே எப்படி முட்செடிகளும் நெரிஞ்சல்களும் வளர்ந்து அந்நிலத்தை நெருக்கி போடுகிறதோ, அப்படியே பண்படுத்தப்படாத வாழ்க்கையும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நெருக்கி போட்டுவிடப்படும். எனவேதான் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. எரேமியா 4:3. ஒரு முறை பண்படுத்தப்பட்டதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து அந்த நிலத்தில் களைகள் ஏதும் முளைக்கிறதா என்பதை கவனித்து அவற்றை உடனே அகற்ற வேண்டும். பயிரை முட்கள் நெருக்குகிறதா என்று பார்த்து அவைகளை பிடுங்கி சுட்டெரிக்க வேண்டும். ஆகாயத்து பறவைகள் நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறதா என்று அறிந்து அவைகள் நெருங்காதவாறு பாதுகாக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் எப்போதும் பண்படுத்தப்பட்ட நிலமாக விளங்கப்படும். இன்றைய நினைவிற்கு உபாகமம் 1:25. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 43, 44 மற்றும் 45ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24
50ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் இருதயமாகிய வாழ்க்கையாகிய நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.